வணக்கம். நான் தான் உங்கள் அக்கறையை ஆரம்பம் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டியாக சொல்ல போகிறேன். ஒரு 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 மெட்ரோபாலிட்டன் சிட்டி. அதில் ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட், நிறைய குடியிருப்புகள் கொண்ட ஒரு அப்பார்ட்மெண்ட். அந்த அப்பார்ட்மெண்ட்டில் நிறைய பேருக்கு வேலைக்கு ஆள் இல்லாமல் அவங்க இது பண்ணியிருந்தாங்க. அந்த நேரத்தில் ஒரு அம்மா இன்னொரு வீட்டுக்கு வேலைக்கு வந்தாங்க. வேலைக்கு வந்து அந்த வீட்டினுடைய எஜமானி அம்மா அந்த அம்மாவை கூப்பிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னாங்க. இப்படி இந்த வேலை செய்யணும், அது செய்யணும், இப்படி பெருக்கணும், இந்த சோப் போட்டு மாப் பண்ணணும், அப்படி இப்படின்னு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னாங்க. எல்லாத்தையும் பவ்யமாக அந்த வேலைக்கு வந்த அம்மா செய்கிறேம்மா அப்படின்ட்டு ரொம்ப பவ்யமாக கேட்டுக்கிட்டாங்க. கேட்டுக்கிட்டு உடனே ஒரு வேலையை சொன்னாங்க. அந்த மாப் போடுனாங்க. உடனே போயிட்டு அவங்க பவ்யமாக மாப் போட்டாங்க. அப்புறமா மற்ற வேலையெல்லாம் பார்த்தாங்க. பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த வீட்டுக்கார அம்மா வந்தாங்க. வந்து அந்த வேலை செய்கிற பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் கடுமையாக பேசினாங்க. நீ வந்து ஏற்கனவே ஒரு பிளாக் நம்பர் சொல்லி அந்த இதில் வீட்டில் திருடிட்டியாமே நீ, திருடியா நீ அப்படின்ட்டு சொன்னாங்க. உடனே அந்த வேலைக்கார அம்மாவுக்கு கோபம் வந்துடுது. ஏன்னா அந்த மாதிரி எதுவும் திட்டலாம் இல்லை, ஒன்றும் இல்லை, கோபம் வந்துடுது. உடனே அவங்க சொன்னது இதாகிட்டு, என்னம்மா யாரும்மா சொன்னது அப்படின்னாங்க. இந்த வீட்டில் சொன்னாங்கன்னு தான். அவங்களுக்கு தெரியுமா அதுமாரி நான் திருடனேன்னு? நீங்கள் பார்த்தீங்களா? அவங்க வந்து என் பேரில் அந்த வீட்டுக்காரர் வந்து அந்த அம்மாவோட வீட்டுக்காரர் என் மேலே தப்பாக நடக்க முயற்சிச்சார். அவரை நான் கண்டித்தேன். அதை சொல்லி நான் இது பண்ணதும் உடனே அவர் என் பொய்யை மாற்றி நான் வந்து பணம் திருடிட்டதா ஒரு பொய்யை சொல்லி குற்றச்சாட்டை இது பண்ணி என்னை வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த அம்மா நம்பலை. இல்லை நீ அப்படி தான் இருந்திருப்பீங்க, நீங்களாம் அப்படி தான். அதாவது ஒரு வேலைக்காரங்கன்னா அவங்க தாழ்வானவங்க, மட்டமானவங்க அப்படின்ற மாதிரி ஒரு குத்தி காட்டின மாதிரி அந்த வீட்டுக்காரம் எஜமானியமாக பேசுகிறாங்க. உடனே அந்த வேலைக்காரமாக ரொம்ப கோபமாகி அவங்கள மரியாதை குறைவா, நீ எப்படி இப்படி பேசலாம், நீங்கள் வேணாம், உன் வேலையை வேணாம் அப்படின்ட்டு ரொம்ப இதாக பேசுகிறாங்க. என்ன எப்படி பேசுகிறேன்னதும், பின்ன எப்படிம்மா நீ என்னை திருடின்னு சொல்கிறீங்க? நான் வந்து உண்மையை சொல்கிறேன், நம்ப மாட்டீங்க. நாங்கள் மட்டும் நீங்கள்லாம் ஒரு வசதியானவங்க என்ன பண்ணாலும் சொன்னால் நம்பிடுறோம். ஆனால் நாங்கள் சொல்கிறத நீங்கள் நம்ப மாட்டீங்க. அப்போது நீங்கள் வந்து எங்களை பிரித்து பார்க்குறீங்க அப்படின்னு கொஞ்சம் சத்தம் போட்டுட்டு, நான் வேலையை வேணாம், ஒன்றும் வேணாம், நீங்கள் சொல்கிறது மீறி நானே வேலையை விட்டு போகிறேன் அப்படின்ட்டு கிளம்புனாங்க. உடனே அந்த அம்மாவுக்கு டக்குன்னு இதாகிடுது. ஐயோ நம்ம தப்பு தான் பண்ணிட்டுக்கூடாதுன்ட்டு. இருந்தாலும் சரி சொல்லி பார்த்தாங்கன்னு கேட்கல. சரி இந்த வேலை செஞ்சதுக்காக இன்றைக்கி வேலை செஞ்சதுக்கு உண்டான கூலியாக வாங்கிட்டு போ அப்படின்னாங்க. எனக்கு அப்படி ஒரு இதெல்லாம் தேவையில்லை, நீங்கள் சொன்ன வேலையெல்லாம் செஞ்சுட்டேன். வீட்டெலாம் மாப் பண்ணி வச்சு கொஞ்சம் ஈரமாக இருக்கும், நான் காயலை, கொஞ்சம் பார்த்து நான் பத்திரமா நடங்க, வழி கிழிக்கு ஊந்துட்டு போகிறீங்க, உடம்பு அடிபட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அந்த அம்மா ஷாக் ஆகி நின்னாங்க. இதெல்லாம் அதாவது ஒரு ஏழை என்பதற்காக அவங்கக்கிட்ட வேலைக்கு வராங்கன்றதுக்காக அவங்கள அடிமையாகவோ அவங்கள கீழ்த்தரமாகவோ எண்ணக்கூடாது. எல்லாருமே சமமாக நினைக்கணும். ஒரு எல்லாருக்கும் உண்மையாக இருப்பாங்க, எல்லாமே சரியாக இருப்பாங்க. சில பெரியவர்கள் செய்கிற தப்பை வச்சு ஒரு ஏழையை நாம் பழி சுமத்தக்கூடாதுன்றது தான் கதையினுடைய சுருக்கம். நன்றி, வணக்கம்.